என்ன மாமா இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்காக ஒரு புடவை கட்டிக்கிட்டு அழகாக ஆசையாக நிற்கிறேன். இப்படி திரும்பி கூட பார்க்காம அப்படிக்கா இன்னத்தை தான் பார்க்குறீங்க? கொஞ்சம் திரும்பி தான் பாருங்களேன் மாமா. இங்கே பாரு மோனிஷா, நீ என்ன எதிர்பார்க்குற, நீ என்ன பண்ணுற, எனக்கு எல்லாமே நல்லா புரியுது. இங்கே பார், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. எனக்காக ஒருத்தி அங்கே ஹாஸ்பிட்டலில் சத்து பொழிக்கிறான். நீ இப்படியெல்லாம் பண்ணால் நான் உன்னை பார்த்துருவேன்னா என்ன? கண்டிப்பாக நான் பார்க்கக்கூட மாட்டேன். நான் கிளம்புறேன். இங்கே பாருங்க மாமா, திரும்ப திரும்ப அதே பேசக்கூடாது. எனக்கு சுத்தமாக பிடிக்காது மாமா. இங்கே பாருங்க மாமா, இப்போ நான் உங்கள் மேலே கோவத்தில் காமிக்கிறதுக்கு ஆர்வமாக இல்லை. உங்கள் மேலே நான் இப்போ ஆசையாக இருக்கேன், அவ்வளோதான். இங்கே பாருங்க மாமா, எப்போ பார்த்தாலும் அந்த த்ரிஷாவை நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க மாமா. கொஞ்ச நேரம் என்ன நினைங்களா? உங்களுக்கோஸ்கரமே நான் குழந்தையிலேருந்தே உங்களையே நான் என் கணவராக நான் நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் மாமா. திடீரென்ட்டு என்னைக்கு ஒருத்தி வந்துட்டு அவள் தான் உங்கள் பொண்டாட்டின்னு சொன்னால் என்னால் எப்படி மாமா ஏற்றுக்க முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ எதுக்கு அழுகிற மாமா? எனக்கு எங்கள் அம்மாவுக்கு உங்களை விட்ட யார் மாமா இருக்கிறா? குழந்தையிலிருந்தே உங்களையே நினச்சி நான் வாழ்ந்துட்டேன் மாமா. திடீர்னுட்டு இப்படியெல்லாம் பேசினா என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது மாமா. நாளைக்கு நம்ம கல்யாணம் மாமா. நாளைக்கு நான் இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு நான் நினச்ச வாழ்க்கை எனக்கு நாளைக்கு கிடைக்க போகுது மாமா. நான் சந்தோஷமாக இருக்கிறேன் மாமா. எனக்கு என் வாழ்க்கையில் வேறு எதுவுமே வேணாம் மாமா. நீ மட்டும் இருந்தால் போதும் மாமா எனக்கு. ப்ளீஸ் மாமா, புரிஞ்சுக்கோங்க மாமா. நீங்கள் மட்டும் நாளைக்கு என் கழுத்தில் தாலி கட்டலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது மாமா. நான் சத்துறேன் மாமா. மோனிஷா, என்ன பேசுகிற நீ? சாவதே இதுக்கு முடிவா? இங்கே பார், நான் இப்போ கூட உருவம் எது தெரியுமா வந்தேன். நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு தான் வந்தேன். ஆனால் நான் சொல்லி நீ புரிஞ்சுக்கிற நிலைமையில் நீ இல்லை. இங்கே பாருங்க மாமா, நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு என் கழுத்தில் தாலி கட்டலைன்னா என் உசுரை போகிறது உங்கள் கண்ணார நீங்களே பார்ப்பீங்க மாமா. அது மட்டும் இல்லை மாமா, நான் சாவும்போது த்ரிஷாவும் சாவோட்ஸ் தான் மாமா சாவேன். எனக்கு நீங்கள் கிடைக்கலனா வேற யாருக்குமே நீங்கள் கிடைக்கக்கூடாது மாமா. என்ன மாமா எப்போ பார்த்தாலும் த்ரிஷா த்ரிஷான்றீங்களே? என்ன ஒரு நிமிஷம் என்னைக்காச்சும் நினச்சி பார்த்துருப்பீங்களா? உங்களுக்காகவே நான் இந்த உயிரை வச்சுட்டு நான் வாழ்கிறேனே, நீங்கள் என்னை நினைக்கவே மாட்டேன்றீங்க மாமா. பரவாயில்ல மாமா, த்ரிஷா உங்களுக்கு மூத்த பொண்டாட்டியே இருக்கட்டும், நான் உங்களுக்கு 2வது பொண்டாட்டியை எழுதிட்டு போயிடுறேனே. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, என் கழுத்தில் ஒரே ஒரு தாலி மட்டும் கட்டிடுங்க மாமா. நீங்கள் என் கூட இருக்கணும், மற்றதெல்லாம் இருக்கணும்னு கூட நான் நினைக்கல மாமா. நீங்கள் எனக்கு ஒரு புருஷனாக இருந்துட்டீங்கன்னா போதும் மாமா. நான் உங்ககிட்ட குழந்தை கூட எதிர்பார்க்க மாட்டேன் மாமா. ப்ளீஸ் மாமா. நான் இப்போ என்ன பண்ணுவேன் கடவுளே? இவோ நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னா சத்துறேன்னு சொல்கிறாளே. ஒரு பக்கம் இவ சத்தாலும் நான் த்ரிஷாவை சேர்த்து சாவடிப்பேன்றா. நான் எந்த உயிரன்னு காப்பாற்றுவேன்? எனக்கு 2 உயிரும் முக்கியம். ஒரு பக்கம் என் பொண்டாட்டி, இன்னொரு பக்கம் என் மாமா பொண்ணு. ஐயோ கடவுளே. ஐயோ மாமா, பள்ளி மாமா. அம்மா ரொம்ப பயமாம்மா. ஏமாம்மா இப்படி பார்க்குறீங்க? இல்லை மோனிஷா, அது வந்து அம்மாடி மோனிஷா போச்சுடா. கரெக்டாக நந்தி வர டைமில் வந்துடுது.